இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மனிதவள அமைச்சரானார் ரமணன். யுனேஸ்வரனுக்கு துணை அமைச்சர் பதவி. சரஸ்வதி கந்தசாமி நீக்கம். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்த அமைச்சரவை மாற்றத்தில் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் முழு அமைச்சராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராக இருந்த அவர் தற்போது மனிதவள அமைச்சராகியுள்ளார். இவ்வேளையில் தேசிய ஒருமைப்பாட்டு துறை அமைச்சராக இருந்த சரஸ்வதி கந்தசாமி அதிரடியாக நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சிகாமன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் துணை அமைச்சராக அறிவித்துள்ளார் பிரதமர். இவ்வேளையில் இரு முழு அமைச்சர்கள் பதவி இழந்துள்ளனர். அவர்கள் முறையே கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா மற்றும் இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ நாயிம் முக்தார். காலியாக இருந்த 4 அமைச்சுகளுக்கும் நியமனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தெங்கு டத்தோஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் விட்டு சென்ற முதலீடு வாணிபு மற்றும் தொழில்துறை அமைச்சான மிட்டி தற்போது டத்தோஸ்ரீ ஜஹாரி கானியின் வசம் சென்றுள்ளது. இது இருநாள் வரை தோட்ட தொழில் அமைச்சர் மற்றும் மூலப்பொருள் அமைச்சராக இருந்தார். டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லி விட்டு சென்ற பொருளாதார அமைச்சுக்கு அக்மால் நசருல்லா பின் முகமது நாசிர் நியமிக்கப்பட்டுள்ளார். இயற்கை வளம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சராக டத்தோஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் குரூப்பும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஸ்டீவன் சிமும் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இதுநாள் வரை மனிதவள அமைச்சராக இருந்து வந்தார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ கூட்டரசு பிரதேச அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள வேளை சுங்கைப்பட்டாணி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தௌஃபிக் ஜஹாரி அவ்விடத்தை நிரப்புகிறார். துணை அமைச்சராக இருந்த அம்னோ மகளிர் தலைவர் டத்துஸ்ரீ நொராய்னி அகமது மீண்டும் முழு அமைச்சராகியுள்ளார். அவருக்கு தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் இன்று காலை 10 மணிக்கு இஸ்தானா நெகேராவில் மாமன்னர் முன்னிலையில் பதவியேற்க உள்ளனர். மின் சிகரெட் மற்றும் வேப் பயன்பாட்டிற்கு முழு தடை. சுகாதார அமைச்சர். மின் சிகரெட் மற்றும் வேப் பொருட்களுக்கு முழுமையான தடை விதிக்கும் நடவடிக்கையை அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். இதற்கான அமைச்சரவை நினைவு பத்திரம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிடத்தக்கது. வேப் பயன்பாட்டால் ஏற்படும் சுகாதார அபாயங்கள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் கலந்த திரவங்களும் கண்டறியப்பட்டதால் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த தடை அதிகபட்சமாக 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சமூக மற்றும் சட்ட விளைவுகளை ஆய்வு செய்ய ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னதாக இந்த தடை படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு முதலில் திறந்த அமைப்பு வேப் சாதனங்களுக்கு தடை விதிக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. புதிய பொறுப்பு புதிய அமைச்சர். மனிதவள அமைச்சரானார் ரமணன். அமைச்சரவை மாற்றத்தில் புதிய மனிதவள அமைச்சராக தமக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்புக்காகவும் நம்பிக்கைக்காகவும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு இந்திய சமூகத்தின் சார்பில் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த முழு அமைச்சர் பதவியானது மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்ப நாட்டின் ஆட்பல துறையின் மேம்பாட்டை வலுப்படுத்தவும் அரவணைக்கவும் போட்டித்தன்மையுடன் விளங்க செய்யவும் வழங்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொறுப்பென அவர் வர்ணித்தார். இந்திய சமூகம் உட்பட மலேசியர்களின் நம்பிக்கைகளையும் நாட்டின் நம்பிக்கையையும் உறுதி செய்வதற்காக முழு அர்ப்பணிப்புடன் இந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவேன் என்று அவர் உறுதியளித்தார். புதிய பொறுப்பை ஏற்க ஏதுவாக விரைவிலேயே கெசுமாவின் உயர் அதிகாரிகளுடன் சந்திப்பை நடத்துவேன் என்றார் அவர். இந்த சந்தர்ப்பத்தில் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான குஸ்கோப் மற்றும் அதன் அனைத்து பணியாளர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நிலப்பிரச்சனையை எதிர்நோக்கிய 10 தமிழ் பள்ளிகளுக்கு நிலப்பட்டா பாப்பா ராயுடு. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நிலப்பிரச்சனையை எதிர்நோக்கி வந்த 10 தமிழ் பள்ளிகளுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக அதிகாரப்பூர்வ நிலப்பட்டா கிடைப்பதில் சிக்கலை எதிர்நோக்கி வந்த 10 பள்ளிகளுக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசு செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் நிலப்பட்டாவுடன் அது தொடர்பான ஆவணங்களும் வழங்கப்பட்டன. கோலாலங்காட் மாவட்டத்தில் உள்ள தெலுக் பங்குனி மாகாராங் தமிழ் பள்ளி, ஜெஞ்சரோம் தமிழ் பள்ளி, சிம்பாங் மாரிஃப் தமிழ் பள்ளி ஆகிய தமிழ் பள்ளிகள் உட்பட பிஜேஎஸ் 1 தமிழ் பள்ளி, காஜாங் தமிழ் பள்ளி, பெர்சியாரான் ராஜா மூடா தே மூசா தமிழ் பள்ளி, சீஃபீல்ட் தோட்ட தமிழ் பள்ளி, செட்டாங் தமிழ் பள்ளி, துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி மற்றும் வெஸ்டாரி ஜெயா ஆகிய தமிழ் பள்ளி ஆகிய 10 தமிழ் பள்ளிகளுக்கு நிலப்பட்டாக்கள் வழங்கப்பட்டன.
இந்த ஆவண ஒப்படைப்பு பள்ளியின் சட்டப்பூர்வ நில உரிமையை உறுதிப்படுத்துவதுடன் எதிர்கால கட்டிட மேம்பாடு, கல்வி வசதிகள் விரிவாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான முக்கிய அடித்தளமாக அமையும் என்று வி பாப்பாராயுடு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் ஒழுங்கீனம், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சபாநாயகர். நாடாளுமன்றத்தில் கழகம் அல்லது ஒழுங்கீனமாக நடந்து அவையின் மரியாதையை குலைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது இனி மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மக்களவை சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நல்ல முன்னுதாரணமாக நடக்க தவறுவதை குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா வெளியிட்ட கண்டனத்தை தெளிவான மற்றும் வலுவான செய்தி என சபாநாயகர் குறிப்பிட்டார். மலேசிய இளைஞர் நாடாளுமன்ற சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய நடத்தை தொடர்ந்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்தார். கடந்த மாதம் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த ஆண்டு முழுவதும் உணர்ச்சி வேகம் காரணமாக நாடாளுமன்றத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றம் முதிர்ந்த ஜனநாயக விவாதத்தின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் மரியாதையுடனும் ஒழுங்குடனும் நடந்து முதிர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்லாங்கூர் சுல்தான் வலியுறுத்தியிருந்தார். ராபிட் கேஎல் பயண அட்டை கட்டணங்களில் ஜனவரி 1 முதல் மாற்றம். குறிப்பிட்ட ராபிட் கேஎல் பயண அட்டை கட்டணங்களில் வரும் ஜனவரி 1 முதல் மாற்றங்கள் வரும் என தேசிய வசதி கட்டமைப்பு நிறுவனமான பிரசரணா மலேசியா பிரிகத் அறிவித்துள்ளது. இந்த கட்டண மாற்றம் ராபிட் கோத்தா, ராபிட் கெம்பாரா, ராபிட் கெலூர்கா உள்ளிட்ட சில குறுகிய கால மற்றும் சிறப்பு பயண அட்டைகளுக்கும் பொருந்தும். செயல்பாட்டு செலவின அதிகரிப்பு மற்றும் சேவை விரிவாக்கம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரசரணா விளக்கியது. கிளான் பள்ளத்தாக்கில் பொது போக்குவரத்துகளின் நீடித்த சேவையையும் நம்பகத்தன்மையையும் உறுதி செய்ய இந்த கட்டண உயர்வு அவசியம் என அது கூறிற்று. எனினும் தினசரி பயணிகளுக்கான மை 50, மூத்த குடிமக்களுக்கான ராபிட் எம்ஆஸ் மற்றும் ராபிட் மிஸ்ரா சிறப்பு சலுகை அட்டைகளுக்கான கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை. பயணிகள் இப்புதிய கட்டண விவரங்களை ராபிட் கேஎல்லின் அதிகாரப்பூர்வ பங்களிப்பை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்பர் தமிழ் பள்ளியின் பட்டமளிப்பு விழா மாணவர்களின் கல்வி ஊக்குவிப்பாக அமையும். டத்தோ சிவகுமார். கோலாலம்பூர் அப்பர் தமிழ் பள்ளியில் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட பாலர் பள்ளி மற்றும் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக பட்டமளிப்பு விழா அம்மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஊக்குவிப்பாக இருக்கும் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் அறங்காவலரும் மஹிமா தலைவருமான டத்தோ நா சிவகுமார் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தானத்தின் ஆதரவுடன் மாநகரின் மத்தியில் இருக்கும் வரலாற்று பெருமை வாய்ந்த அப்பர் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது குறித்து தாம் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையையும் அடைவதாகவும் தங்களது கல்வி பயணத்தில் மாணவர்களுக்கு நல்லதொரு தொடக்கமாக அவர்களுக்காக பட்டமளிப்பு விழா விளங்குவதாக சிவகுமார் தெரிவித்தார். அப்பர் தமிழ் பள்ளி தொடர்ந்து கல்வியில் மட்டும் இன்றி புறப்பாட நடவடிக்கையிலும் நல்ல மேம்பாடு காண்பதற்கு பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளியின் மேலாளர் வாரியம் ஆகிய தரப்புகளிடையே தொடர்ந்து ஒத்துழைப்பையும் புரிந்துணர்வும் தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். இந்த பரிசளிப்பு விழாவில் சிந்தனையை தூண்டும் மாணவர் ஓவிய நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோடு இதில் இடம்பெற்றிருந்த படைப்புகள் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வரை மாணவர்களின் வாழ்க்கையின் பரிணாமத்தை சித்தரித்துள்ளது. மாய்கா தேசிய தலைவர் தான்சி விக்னேஸ்வரனின் 60வது பிறந்த நாள் கொண்டாட்டம். கவி பேரரசு வைரமுத்து உட்பட மாய்கா தலைவர்கள் வாழ்த்து. மாய்கா தேசிய தலைவர் தான்சி எஸ் ஏ விக்னேஸ்வரன் நேற்று மாய்கா தலைமையகத்தில் தனது 60வது பிறந்த நாளை அணிச்சல் வெட்டி கட்சி உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். மாய்கா தேசிய துணைத் தலைவர் ரத்ஸ்ரீ எம் சரவணன் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மாய்காவின் உதவி தலைவர்களான டத்தோ அசோஜன், டத்தோ டி முருகையா, டத்தோ நெல்சன், தான்ஸ்ரீ ராமசாமி, தலைமை செயலாளர் டத்தோ ஆனந்தன், பொருளாளர் டத்தோ சிவகுமார் ஆகியோரும் மாலை அணிவித்து விக்னேஸ்வரனுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அரசாங்கத்தில் எந்த ஒரு பதவியில் இல்லாவிட்டாலும் மாய்காவை கட்டுக்கோப்பாக தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வழிநடத்தி செல்வது பாராட்டுக்குரியது என தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ சரவணன் தெரிவித்தார். கடந்த 7 ஆண்டு காலமாக மாய்காவுக்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கி வரும் விக்னேஸ்வரன் அனைத்து நிலைகளிலும் கட்சி தலைவர்களிடையே நல்லதொரு புரிந்துணர்வையும் நட்புறவையும் கொண்டிருப்பதை
இன்று நாடு தழுவிய நிலையில் மாய்கா தலைமையகத்திற்கு வந்துள்ள தலைவர்களே சிறந்த உதாரணம் என்று சரவணன் சுட்டிக்காட்டினார். புக்கிட் செந்தோசாவில் எலிகள் மற்றும் கரப்பாம்பூச்சிகளால் சூழ்ந்திருந்த உணவகங்களுக்கு மூடல் உத்தரவு. ஹுலுஸ்லாங்கூர் ஊராட்சி மன்றம். புக்கிட் செந்தோசா ஹுலுஸ்லாங்கூர் பகுதியில் உள்ள ஜாலான் டெலிபோர்ட் மற்றும் ஜாலான் செரோஜா சாலைகளில் செயல்பட்டு வந்த 2 உணவகங்களில் எலிகளும் கரப்பாம்பூச்சிகளும் காணப்பட்டதை தொடர்ந்து அந்த இடங்களை 14 நாட்கள் மூடுவதற்கு ஹுலுஸ்லாங்கூர் ஊராட்சி மன்றமான MPHS உத்தரவிட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது சுத்தத்துறைக்கான JPSPPA நடத்திய ஆய்விற்கு பின்னர் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக MPHS தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வில் உரிய உரிமமின்றி செயல்படுதல், எலிகள் மற்றும் கரப்பாம்பூச்சிகளின் கழிவுகள் காணப்படுதல், உணவு கையாளுபவர்கள் டைபாய்டு தடுப்பூசியை போடாமல் இருத்தல் மற்றும் உணவு கையாளும் பயிற்சியை முடிக்காதது போன்ற கடுமையான விதிமீறல்கள் கண்டறியப்பட்டன. மேலும் வெப்பநிலை கட்டுப்பாடு இல்லாத குளிர்சாதன பெட்டிகள், சுத்தமில்லாத சமையல் உபகரணங்கள் மற்றும் கழிப்பறைகள், நீர் தேங்கி வழுக்கும் சமையல் தரை, பராமரிக்கப்படாத கழிவு பிடிப்புகள் காரணமாக பொது கால்வாய்களில் கழிவு ஒழுகுதல் மற்றும் குறுக்கு மாசுபாட்டிற்கு வழிவகுக்கும் ஆபத்தான நடைமுறைகள் இருந்ததாக MPHS கூறியுள்ளது. இந்த மீறல்களுக்காக 2007ஆம் ஆண்டு உணவு நிலையங்கள் துணை சட்டம் மற்றும் உணவு கையாளுநர்கள் துணை சட்டத்தின் கீழ் மொத்தம் 19 அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் MPHS தெரிவித்துள்ளது. சுங்கை பட்டாணியில் மின் கழிவு நிறுவனத்திற்கு 18,000 ரிங்கிட் அபராதம். கடந்த ஆண்டு உரிமம் இல்லாமல் செயல்பட்டதாக நேற்று சுங்கை பட்டாணியில் உள்ள ஒரு மின்னணு கழிவு மீட்பு நிறுவனத்திற்கு செஷன்ஸ் நீதிமன்றம் 18,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. அடையாளம் வெளியிடப்படாத MZ மெட்டல்ஸ் ரெட்சிவ் சென்ட்ரிகான் பிரிகத்தின் உரிமையாளர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி நபிஷா இப்ராஹிம் இந்த அபராதத்தை விதித்தார். மின் கழிவு மீட்பு என்பது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மீட்டெடுக்க நிராகரிக்கப்பட்ட மின் மற்றும் மின்னணு உபகரணங்களை சேகரித்தல், பிரித்தல் மற்றும் செயலாக்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சம்பந்தப்பட்ட நிறுவனம் சுற்றுச்சூழல் துறையின் உரிமம் இல்லாமல் கழிவு மீட்பு சேவையாக செயல்படுவது கண்டறியப்பட்டது. இது சுற்றுச்சூழல் தர சட்டம் 1974 பிரிவு 18(1) மீறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி கெடத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது புக்கிட் செலபாவ் தொழில்துறை பகுதியில் அந்த நிறுவனம் இக்குற்றத்தை புரிந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது.